கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மனதார உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை மேன்மையடை செய்வார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:21. உத்தமமும் நேர்மை என்னை காக்க கடவுள். உத்தமம் நேர்மை நம்மை காக்கும். இந்த பூமியில் வாழும்போது நேர்மை வாழ்கிறேன் இல்லை, உண்மை உத்தமமாக வாழ்கிறேன் இல்லை, அது நம்மை காக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை உத்தமம் இல்லை. அவங்க சில நேரத்தில் எல்லாத்தையும் சாதித்த மாதிரி நினைக்கிறாங்க. அது பின் நாட்களில் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப பிரச்சனைக்குரியதாக மாறும். ஆனால் உத்தமம் உண்மையாக வாழ்கிறாங்கல்ல, நேர்மையாக வாழ்கிறாங்கல்ல, தற்காலிகம் கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஃபியூச்சரில் ரொம்ப நேர்மையை கொண்டு வரும். ஒரு சகோதரி ஒரு காரியத்தை சொன்னாங்க. தன்னுடைய குடும்ப தலைவர் அனுப்பின காணிக்கை ஆண்டோருக்குன்னு கொண்டு வரும்போது சொன்னாங்க, அவர் கம்மல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னால் ஒரு கம்மல் வேலை பார்க்கும்போது, அதாவது அவர் வேலை பார்த்த இடத்துல அந்த வேலை கொடுத்த கிளைண்ட்டு அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் காசு இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும்போது கொடுத்தாங்களாம். அவர் வாங்கவே இல்லையா. கூட இருந்தால் மற்றவங்கெல்லாம் வாங்கினாங்க, இவர் வாங்கலை. இவர் கொஞ்சம் ஒரு இன்ஜினியர். அவர் சொன்னார், இல்லை நான் என் கம்பெனிக்கு உண்மையாக இருப்பேன், எனக்கு அது தேவையில்லைன்னு. மற்றவங்க வேலை பண்ணி சிரிச்சாங்களாம், இது என்னடா அவன் இப்படி இருக்கிறாங்க. அடுத்த மாதத்துலேருந்து கம்பெனியில் ஒரு அதிகமான சம்பளம் திடீர்னு உயர்த்தினாங்களாம், இவர் கேட்காமலே. அது முடிந்த ஒரு சில மாதத்துக்குள்ளே இன்னொரு கம்பெனி என்ட்ரி அட்டன் பண்ணார். அதோட பெரிய கம்பெனி நிறைய சம்பளம், டபுள் சம்பளம் ரெட்டிப்பாயிடுச்சுது, அதிகமாகிடுச்சுது. அதிகம்னா சாதாரண இல்லை, இப்போ அவர் வாங்கிட்டு இருந்தது 2 மடங்காக மாறிச்சு. பெரிய அதிசயம் இல்லை? அப்போதான் பாருங்கள், அந்த காரியத்தை சொல்லும்போது எனக்கு ஆவியான சொன்னார், அந்த உண்மை தன் வேலை பார்க்குற இடத்துல இருந்த அந்த உண்மையும் உத்தமமும் நேர்மையும் அவனை உயர்த்தினது, நான் உயர்த்தினேன். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? யூதாசை போல் எத்தனை பேர் இருக்காங்க? நிஜமாக ஒரு ஆள்கிட்ட இருந்துக்கிட்டு எதிர்கோஷ்டிக்கு சப்போர்ட் பண்ணி போகிறதும் இருக்கவே கூடாது. எங்கே இருக்கிறோமோ அங்கே உண்மையாக நேர்மையாக அவங்களுக்கு உண்மையும் உத்தமமாக காவலாளியாக நம்ம இருக்கணும். அதான் உயர்த்தும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அதை தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உண்மை நேர்மை இருக்கட்டும். இப்போது கஷ்டம் இருக்கும், ஆண்டவர் வேகமாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளை கொண்டு வருவார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காக நன்றி. உண்மையும் உத்தமும் எங்களை காக்கிறதாக இருக்கிறது, நேர்மை எங்களை காக்கிறதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தை கேட்ட அனைவரும் நேர்மை உள்ளவர்களாக இந்த பூமியில் எல்லா இடத்துல இருக்கட்டும், வாழட்டும். அதன் நிமித்தம் பெரிய அற்புதங்களை பார்க்கட்டும். இந்த நாளில் குறிப்பாய் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க. வியாதி இல்லாமல் உம்முடைய பிள்ளைகள் வாழட்டுமே. சமாதானம் உண்டாகட்டும். பிசாசன் கட்டுகள் அழியட்டும். குறிப்பாக கடன் பாரங்கள் விலகட்டும். வேலை கிடைக்கட்டும். திருமணம் நடக்கட்டும். குழந்தை கிடைக்கட்டும். வீடு கட்டப்படட்டும். பாவ மன்னிப்பு உண்டாகட்டும். ரட்சிப்பு கிடைக்கட்டும். ஆண்டவரே, விசேஷமாக பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காணுகிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழிய தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிற அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.